guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது 10th மேக்ஸ் எக்ஸைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சம். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எப்படி தேர்ட் சம் செஞ்சோமோ அதே மாதிரி தான் இந்த ஃபோர்த்து சம்மும். இங்கே எக்ஸ் க்யூபுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 3யை ஃபுல்லாக நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி செகண்ட் இதில் பாருங்கள் 6x³ + 12x² + 6x + 12னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாக நான் 6ஐ காமனாக வெளியே எடுத்துறேன். ஓகேங்களா, இப்போது சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற கொஸ்டின் எழுதிக்கிறோமா. 3x³ + 3x² + 3x + 3. ஓகேங்களா, இதில் ஃபுல்லாக நான் 3ஐ காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ x³ + x² + x + 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் நெக்ஸ்ட்டு 6x³ + 12x² + 6x + 12ன்னு இருக்குது. இதில் ஃபுல்லாக நான் 6ஐ காமனாக வெளியே எடுத்துறேன். இப்போ x³ + x 2x² + x + 2ன்னு கிடைக்கும். இப்போது இந்த 3க்கும் இந்த 2க்கும் 6க்கும் எது காமனாக இருக்குது? 3 தான் காமனாக இருக்குது இல்லைங்களா. அந்த 3யை வந்து நம்ம லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். இப்போது இது ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா x³ + 2x² + x + 2ன்னு இருக்குது. இங்கே வந்து x³ + x² + x + 1. ஓகேங்களா, இப்போ x³ இங்கே x³ தான் இருக்குது. ஸோ இங்கே 1 தான் வரும் இல்லைங்களா. 1ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் சேம் x³ கிடைக்கும். ஸோ x³ + x² + x + 1ன்னு கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது கீழே ஃபுல்லாக நம்ம சைன்ஸ் சேஞ்சஸ் பண்ணிடுவோம். சேஞ்சஸ் பண்ணும்போது x³ கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள் x இங்கே +x இங்கே -x. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து x தான் கிடைக்கும். x² + 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, சரி, இப்போ இந்த x² + 1 நம்ம டிவைட் பண்ணிடலாம். x³ + x² + x + 1. இங்கே x² + 1 இருக்கு. இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுக்கணும் அப்படின்னா x² + 0x + 1ன்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா, நான் இப்படி எடுத்து சால்வ் பண்ணுறேன். இப்போ x² கூட எதை மல்டிபிள் பண்ணால் x³ வரும், xஐ மல்டிபிள் பண்ணால் x³ வரும். அப்போ x² × x x³. இங்கே உள்ள x டேர்மே இல்லை. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல 0ன்னு வந்துடும். இது 0. 1 × x x. ஓகேவா, இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது கீழே ஃபுல்லாக சைன் சேஞ்சஸ் பண்ணிடுவோமா. இப்போ +x - x கேன்சல் ஆயிரும். +x³ - x³ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிற வேல்யூ x² + 1ன்னு மட்டும் இருக்கும். இங்கே x² + 1 தான் இருக்குது, இங்கே x² + 1 தான் இருக்குது. ஸோ மேலே 1 கூட நம்ம மல்டிபிள் பண்ணால் தான் சேம் ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. x³ + x² + 1. இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் 0ன்னு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்கா. இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது எது? 3 தான் காமனாக இருக்குது இல்லைங்களா. அப்போ ஜிசிடி எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா therefore the GCD of the polynomial is 3 × x² + 1. ஓகேங்களா, இந்த 3 வந்து நம்ம முன்னாடி எடுத்துருக்கிற காமனாக எடுத்துருக்கிற டேர்ம்லேருந்து எடுத்திருக்கோம். ரெண்டுக்கும் எது காமனோ அந்த காமன் நம்பர் தான் நம்ம இங்கே 3ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.